ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பிரைஸ் த லார்ட். இயேசு கழுதைக்குட்டி மேலே ஏறி உட்கார்ந்திருந்த இந்த சம்பவம் 4 காஸ்பல்ஸ்லையுமே கூறப்பட்டிருக்கு. மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் எல்லாத்துலேயுமே அதை பற்றி பேசப்பட்டிருக்கு. ஆனால் இயேசு எப்படி இந்த கழுதை மேலே ஏறினார் அப்படிங்கிறது 2 பெர்ஸ்பெக்டிவ்ல கொடுக்கப்பட்டிருக்கு. நீங்கள் மத்தேயு 21, லூக்கா 19 பார்த்தீங்க அப்படின்னா இயேசுவை அவங்க அந்த கழுதை மேலே ஏறி உட்கார வச்சாங்க அப்படின்னு போட்டிருக்கோம். ஆனால் அதே இது மார்க் 11, யோவான் 12 நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இயேசுவே அதன் மேல் ஏறி உட்கார்ந்தாரு அப்படின்ட்டு இருக்கு. ஸோ நம்ம லைஃப்ல சில காரியங்கள் நம்ம ஜெபிப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் முன்பதாகவே கர்த்தர் காரியங்களை செய்திருவாரு. அது எப்படி அப்படின்னா, நம்ம கழுதை வந்துச்சுன்னா போதும், அதை இயேசு அது மாதிரி ஏறி உட்காந்துருவார். சில காரியங்கள்ல அவரே இன்டர்சீட் பண்ணிடுவாரு. ஆனா சில காரியங்கள்ல இயேசு கழுதைக்குட்டி வந்தாலும் அமைதியா கொஞ்ச நேரம் நிற்பாரு. எது வரைக்கும்? நம்ம ஏற்றுற வரைக்கும், நம்ம அந்த காரியத்தை கர்த்தர் கையில ஒப்படைக்கிற வரைக்கும் கர்த்தர் அதுல இன்டர்சீட் பண்ண மாட்டாரு. ஸோ நம்ம லைஃப்ல சில ஆங்கிள் ஏன் கர்த்தர் தலையிட மாட்டேங்கிறாரு அப்படின்னா, நம்ம இன்னும் அந்த இதை நமக்கு பொறுப்பா கர்த்தரத்துல இன்னும் ஒப்படைக்கல அப்படின்னு அர்த்தம். ஸோ எந்த ஆஸ்பெக்ட் ஆஃப் லைஃப்ல உங்களுக்கு கர்த்தர் இன்னும் இன்டர்சீட் பண்ணணும் அப்படின்னு நீங்க விரும்புறீங்களோ அதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா கர்த்தர்ட்ட பொறுப்பை ஒப்படைக்கணும். காட் பிளஸ் யூ.